கால கடிதத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி 5வது இடத்துல இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தங்களோட குழந்தைகள் மீது அதிக அக்கறை வச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக வேலை செய்கிறவங்க. இவங்க ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே இவங்க சும்மா இருந்தாலும் சரி, இவங்க மனம்ங்கிறது சும்மா இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம். எதையாச்சும் ஒன்றை போட்டு இவங்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட தந்தையார் மீது ரொம்ப அக்கறை காட்டுறவங்கன்னு சொல்லலாம். அதே போல் இவங்க ட்ராவல் பண்ணுறதுல ரொம்ப அதிக நாட்டம் உள்ளவங்க. இவங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க எப்பவுமே இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவையும் இவங்க குழந்தைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க வாழ்க்கையிலேயே இவங்க 2 பேர் தான் ரொம்ப முக்கியமான பர்சன் சொல்லலாம். அதாவது சண்டை வந்துட்டாலும் சரி, இவங்க மகனுக்கும் இவங்க அப்பாவுக்கும் தான் இவங்க வாழ்க்கையில் எப்பவுமே ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தலைமை பொறுப்புக்கு ரொம்ப சிறந்த ஆட்கள்னு சொல்லலாம். இவங்கள மாதிரி யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதே போல் சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கட்டளை இட்டுட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் தொடங்கிட்டாங்கன்னா நான் ஸ்டாப்பாக அந்த விஷயத்தை முடிக்காமல் இவங்க பேக் அடிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க அதிக தைரியம் கொண்டவங்கன்னே சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா அது எப்படி செஞ்சு முடிக்கணுங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு வேலை இவங்க செய்ய முடியலைனாலும் சரி, அதை யாரை வச்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுங்கிறது அறிவு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இவங்க எப்பவுமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி கிளாரிட்டியாக இருப்பாங்க. எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராஜாக்கான உண்டான வாழ்க்கையை இவங்க பெறுவாங்கன்னே சொல்லலாம். அதுக்காக எல்லா அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு கிடைக்கும்னு நான் சொல்ல வரல. ராஜாக்களும் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க கஷ்டப்பட்டாலும் ராஜா தான் சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்தோட நிர்வாகம் இவங்க கையில் தான் இருக்கும்னு சொல்லலாம். அதாவது அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இவங்க இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற நிர்வாகம் ஃபுல்லும் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் அஞ்சாதவங்க சொல்லலாம். இவங்க எவ்வளோ அடிபட்டுட்டாலும் சரி திரும்பி எழுந்து நிற்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க எவ்வளோதான் ஒரு கடினமாக உழைச்சி ஒரு வேலையை செஞ்சு முடித்தாலும் சரி, அதுக்கு உண்டான பாராட்டுகள் இல்லைன்னா பலன்கள் அவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். முழுமையான பாராட்டுகளும் முழுமையான பலன்களும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். சிம்ம ராசிக்காரங்க எங்கே இருந்தாலும் சரி, ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்தில் இவங்க தான் ஒரு முக்கியமான ஆளுகளாக பார்க்கப்படுவாங்க. அந்த இடத்துல இருக்கிற பொறுப்புகளில் சிம்மராசி தலைமையில தான் விழுக வேண்டியது இருக்கும். ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தன்னோட மனம் அமைதியாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கட்டளை இடுற இடத்துல இருக்கும்போது தான் இவங்களுக்கு மனம் அமைதியாகுன்னே சொல்லலாம். அதாவது இவங்க தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுக்கு மன அமைதியாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா என்னதான் இவங்க அதிகாரம் செஞ்சாலும் சரி, ஆனால் இவங்க கிட்ட சர்வ அதிகாரம் இருக்காதுன்னு சொல்லலாம். இவங்க என்னதான் காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சரி, இவங்க மேலே சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்க கொள்ள வேண்டியது இருக்கும். அதாவது நல்லது கெட்டது எல்லாமே இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இவங்க ராஜாவுக்கான அதிகாரத்தை கொண்டவங்க. ஸோ ராஜா எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரோ அதே மாதிரி இவங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இது இவங்களுக்கு ஒரு பாரமாகவே இருக்கும். ஆனாலும் கடமையாக இதை நினைப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் இவங்க அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதாவது அந்த இடத்துல இவங்க தலைமை பொறுப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, சாதிச்சு காட்டுவாங்கன்னே சொல்லலாம். இது அவங்களுக்கான இடமும் கூட. சிம்மராசிக்காரங்க ஒரு திறமை வாய்ந்தவங்கன்னு சொல்லலாம். நீங்க பேச்சு திறமையில ரொம்ப சிறந்தவங்கன்னு சொல்லலாம்.
நியாயமான பேச்சை பேசுவீங்க, தர்மத்தின்படி நடக்கக்கூடியவங்க. உங்க பேச்சாற்றல்லையே பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அந்த இடத்துல கரெக்டா பேசி காரியத்தையே கச்சிதமா முடிக்கக்கூடியவங்க நீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போ தேவையோ அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க கிட்ட வந்து சேரும்னு சொல்லலாம். எப்பெல்லாம் இவங்களுக்கு பணம் தேவையோ அப்பெல்லாம் காலகட்டமே அவங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அதிகாரம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எப்பவுமே பேச்சின் திறமையில இவங்களை விட கம்மியான ஆட்கள் தான் சொல்லணும். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுறவங்கன்னு சொல்லலாம். இவங்களை யாராச்சும் தாழ்த்தி பேசிட்டாலோ, இல்லை இவங்க செய்கிற செயலை யாராச்சும் தாழ்த்தி பேசிட்டாலோ, இல்லை இவங்க குடும்பத்தாரை யாராச்சும் தாழ்த்தி பேசிட்டாலோ இவங்களோட இன்னொரு ரூபம் வெளியில் வரும்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட கௌரவத்தில் ஏதாச்சும் ஒரு களங்கம் பட்டுருச்சுன்னா அதை வாழ்க்கை முழுவதும் நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க எப்பவுமே மனதில் இருக்கிற விஷயங்களை ஓப்பனாக பேச மாட்டாங்கன்னே சொல்லலாம். முகபாவனை எப்படி இருக்குதுன்னு வச்சு இவங்களை கணிச்சிட முடியாது. இவங்க மனதுக்குள்ள ஆழமான காயங்கள் இருந்தாலும் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். இவங்க எப்பவுமே தன்னோட சீக்ரெட்ஸை வெளியில சொல்ல மாட்டாங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவங்கன்னு கூட சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே மற்றவங்கள அரணா காப்பாற்றுவாங்கன்னு சொல்லலாம். அதாவது இவங்க ஒரு பாதுகாப்பாக இவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம். இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களை நம்பினவங்களுக்கு சிம்மராசிக்காரங்க எப்பவுமே துரோகம் செய்யவே மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தனக்காக பெரிதாக ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்களை நம்பினவங்களை இவங்கள குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க என்றைக்குமே அவங்கள கைவிட மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்க அடக்கி ஆளணும்னு யாராச்சும் நினச்சாங்கன்னா இது அவங்களோட முட்டாள்தனம் தான் சொல்லணும். சிம்மராசிக்காரங்க கிட்ட யாராச்சும் வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட ஆர்டர் போடுறத விட்டுட்டு அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களுக்கு காரியம் நடக்கும்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட தந்தையின் மீது ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா இவங்க தந்தைக்கே அறிவுரை சொல்லுவாங்கன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம். சிம்மராசிக்காரங்க அப்பா பார்த்தீங்கன்னா எப்பவுமே அடிக்கடி கோபம் வரும்னே சொல்லலாம். ஆனால் சிம்மராசிக்காரங்க கிட்ட எப்பவுமே அவங்க அப்பா அன்போட நடந்துக்க கூடும். அவரோட அன்பு கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ எப்பவுமே அவங்கனால என்ன முடியுதோ அதை எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. சிம்மராசிக்காரங்க தன்னோட தாயின் கூட பார்த்தீங்கன்னா எப்பவுமே சேர்ந்தே வேலை செய்கிறவங்கன்னு சொல்லலாம். இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அது கூட இவங்க அம்மா எப்பவுமே கூட துணையாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க அம்மா எப்பவுமே சந்தோஷமாக சில கல நுட்பங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடியவங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நண்பர்களோட இருக்க மாட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க எப்பவுமே தனக்கு தகுந்த நண்பர்களை எதிர்பார்க்கிறவங்க. தகுதியிலையும் சரி அறிவிலையும் சரி எல்லாத்துலேயும் தனக்கு தகுந்த மாதிரி வேணும்னு நினைப்பாங்க. அதனால இவங்களுக்கு அதிக நண்பர்கள் இருக்காது. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட துணையின் மீது ரொம்ப அக்கறை கொண்டவங்கன்னே சொல்லலாம். அவங்கள ரொம்ப கௌரவமாக நடத்துவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறை சொல்வதுங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களை யாராச்சும் குறை சொன்னாங்கன்னா அவங்க கிட்டேருந்து இவங்க விலகி போயிடுவாங்கன்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். இவங்க எப்பவுமே புகழ விரும்பக்கூடியவங்க, மற்றவங்களை டாமினேட் செய்யக்கூடியவங்க, செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு பணத்து மேலே எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்குன்னு கூட சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே
தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கக்கூடியவங்க. சிம்மராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்ப கௌரவத்தை ரொம்ப காப்பாற்றக்கூடியவங்க. அதே போல இவங்களோட கல்ச்சரை மதித்து இவங்க நடக்கக்கூடியவங்க. இவங்க எப்பவுமே ரூல்ஸை போட்டு அதையோ ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் ரூல்ஸை போடுவாங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க அப்படி இல்லை, ரூல்ஸ் போட்டால் ரூல்ஸ் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களும் அந்த ரூல்ஸுக்குள்ளே தான் நடக்கணும்னு இவங்க நினைக்கக்கூடியவங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே கமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்கவங்க, அதாவது ஒரு லீடர்ஷிப்பு, இவங்க எதுலேயுமே உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சிம்மராசிக்காரங்க ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க பிரேக் பண்ணி போகவே மாட்டாங்க. வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குற வேலையில் இவங்க இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதிக கோபம் வரும்னே சொல்லலாம். இவங்களுக்கு ஈகமும் இருக்குன்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே தான் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தன்னோட அப்பா மேலே அதே அன்பை தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா இவங்களோட கடமையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னமோ அதையே நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்கன்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இவங்களோட விட்டு கொடுத்து போகிற தன்மையினால தான் அது நீடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இவங்க அதிக இடத்துல விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்போட செய்யணும்னு நினைக்கக்கூடும். ஆனால் உங்களோட பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் சுறுசுறுப்பாக செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதனால உங்களுக்கு அதிக கோபங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா இவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா இவங்க அதை நினச்சி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு அசால்ட்டாக அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அது சிம்மராசிக்காரங்களோட மனதை உடைக்கக்கூடிய செயலாக சிம்மராசிக்காரங்க நினச்சிக்குவாங்க. அதனால பெரிய துன்பங்களை சிம்மராசிக்காரங்க படுவாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா இவங்க விட்டு கொடுத்து போயிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சீக்கிரமாகவே சால்வ் ஆயிருன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப நீடிச்சுக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகும். ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க அங்கே விட்டு கொடுத்து போகிறதுனால மட்டும்தான் அந்த வாழ்க்கை நிம்மதியாக போய்கொண்டு இருக்கிறதுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்க வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அவ்வளோ அக்கறையாக எடுத்து எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க. அதனால பொறுப்புகள் ஃபுல்லாக இவங்க வாழ்க்கை சிம்மராசிக்காரங்க கட்ட மட்டும்தான் இருக்கும். அதே போல் சிம்மராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா மற்றவங்களால சிம்மராசிக்காரங்களை யாருமே சமாதானப்படுத்த முடியாது. அதனால சிம்மராசிக்காரங்க மட்டும்தான் அவங்கள மனதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களே தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்க முடியும். சிம்மராசிக்காரங்களோட குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவுத்திறன் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க கிட்டேருந்து இவங்க அதிகமாக வேறுபடுவாங்க. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தன்னோட பெற்றோர்களுக்கு மதிப்பு மரியாதையும் மாதிரி நிறைய காரியங்களை செய்வாங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருக்கும் போய் உதவி செய்வாங்க. ஆனால் யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் சரி எது தேவையோ அதையும் மட்டுமே செஞ்சு கொடுக்க கூடியவங்கன்னே சொல்லலாம். ஆனால் இவங்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா யார் என்ன கேட்டாலும் சரி எடுத்து அள்ளி கொடுத்துருவாங்க. சிம்மராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்துக்காக அவங்க நிறைய காரியங்கள் செய்வாங்கன்னே சொல்லலாம். அதாவது இவங்க வளர பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இவங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு தன்னோட குடும்ப நபர்களால் யாராச்சும் ஒருத்தங்கனால இவங்க அதிகமாக செலவு செய்ய வேண்டியது வரும். அதாவது மருத்துவ செலவுகளோ இல்லை மற்றபடி ஏதோ ஒரு செலவுகள் இவங்க மற்றவங்களுக்காக செய்ய வேண்டியது இருக்கும். அதே போல் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு இடைவேளை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே தன்னோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று சாதிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களும் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் சிம்மராசிக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைவாங்க. அதே போல் சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோட உறவினர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை விட ஒரு வெல் செட்டிலான ஆளுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு குடும்பங்கள்லாம் அமையும். ஆனால் நீங்கள் அந்த உறவினர்களுக்கு கூட ஒத்து போவீங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம்.
இவங்க வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு போய் சேருவாங்க. எப்பவுமே இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஒர்க் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்க முயற்சி செய்யும்போது ஒரு தடையோ இல்லை தாமதங்களோ ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்பி ஏமாறக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்குது. அப்படி இவங்க வெளியாளுகனால மூலமாக இவங்க ஏமாறலைன்னா கூட பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணையோடவே இவங்க ஏமாறுறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள் மீது கொஞ்சம் அதிக ஈடுபாடுகள் இருக்காதுன்னு சொல்லலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது மேலே வெறுப்பாக தான் இவங்க இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே ஏதோ ஒரு குறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்ட மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு செல்றது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்காதுன்னு சொல்லலாம். சுய தொழில் செய்கிறது தான் இவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. இவங்க கஸ்டமர் கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்குற தன்மையெல்லாம் இவங்க கிட்ட இருக்காது. இவங்க எப்பவுமே சர்வீஸ் ஓரியன்டாக இவங்க ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் ரொம்ப அதிகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க இவங்களை நம்பினவங்களுக்கு இவங்க எவ்வளோ தூரம் வேணாலும் இறங்கி வேலை செய்வாங்கன்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் பொது பலன்தான். நான் சொன்ன விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நன்றி. வாழ்க வளமுடன்.